அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல பார்க்க போறது 10 பாட்டுல பார்ட் 4 வந்து பார்க்க போறோங்க. ஏன் இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 நூல்கள் பார்த்திருப்போம். சரியா? 6-7 நூல்கள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது 10 பாட்டுல இன்னைக்கு பார்க்குற இந்த பட்டினப்பாலை முக்கியமானது. இன்னைக்கு நம்மளுடைய 37வது கிளாஸ், இயறையில 37வது கிளாஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன, பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு டாபிக். சரிங்க? ஸோ இந்த பட்டினப்பாலை நம்ம தனியா பார்க்குறோம். ஸ்கூல் புக்ல தனி பாடலா இல்லைன்னா கூட இதோட இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் இன்னைக்கு பட்டினப்பாலை தனியா பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்திருப்பீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, திருமுரு ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்ல. ஏன்னா அதுலலாம் கொஸ்டின் இருக்குதோ இல்லையோ இதுல இருக்கும். இது அடுத்து பார்க்குற அடுத்த கிளாஸ்ல பார்க்குற மதுரை காஞ்சி, அதுக்கு எடுத்து பார்க்கக்கூடிய நெடுநல்வாடை, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் தனித்தனியாவே பார்க்கணும். சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இது பட்டினப்பாலை பத்தி பார்க்குறோம். ஓகே, பட்டினப்பாலை இல்லையா, பாடுனது யாரு அப்படின்னா கடியலூர் ருத்ரங்கண்ணனா. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போமே. பெரும்பானார் ஆற்றுப்படையில தொண்டைமான் இளந்தரையனை பத்தி பாடினவர் தான் கடியலூர் ருத்ரங்கண்ணனா. அதே கடியலூர் ருத்ரங்கண்ணனார் பட்டினப்பாலையில யாருங்க பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னா, பட்டினப்பாலையில யார பாடியிருக்காரு, இங்க கரிகால சோழனை பத்தி, கரிகால் மாவளத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிகால சோழனை பத்தி பாடுறாரு. சரிங்க, பாட்டுடைய தலைவன் வந்து கிடையாது. ஆனா இதுல யார பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னா கரிகால் பெருவளத்தான். சரி, இது எப்படி பாடினாரு, அதான் இப்ப பாடினாரு, அப்புறம் என்ன பாட்டுடைய தலைவன் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலா. அது என்னங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். இது வந்து வித்தியாசமான நூலுங்க. இது வந்து என்ன திணை அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்திணை தான். சரியா? இது வந்து என்னது, அகத்திணை தான். ஆனா என்ன சொல்லுவோம், கரிகாலனை பத்தி நிறைய பாடியிருக்காங்க. அப்போ ஒரு தலைவனை வச்சு பாடினா புறத்திணை தானேங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்க என்ன அப்படின்னா, கரிகால சோழன் பாட்டுடைய தலைவன் இல்ல. புரியுதுங்களா? கரிகால சோழன் பாட்டுடைய தலைவன் இல்ல. நீங்க புரியல அப்படின்னு கொஞ்சம் டவுட். இந்த பட்டினப்பாலை அப்படிதான். சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டான்னு வச்சுக்கோங்க, தமிழ்ல கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, பட்டினப்பாலை அகமா புறமா அப்படிங்கிற மாதிரி வச்சா நிறைய பேர் புறம் தான் எடுப்பாங்க இல்லையா? ஆனா அதுல சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே சொல்லலாம், தலைவன் தலைவி 2 பேர் இருக்காங்க. இது அகம் சார்ந்த நூல். தலைவன் தலைவி 2 பேரோட பேரு நம்ம சொல்லவே இல்லை. தலைவன் சொல்றாரு, ஒரு விஷயத்துக்காக வெளியூருக்கு போயிருக்காரு. எங்க போறாரு, பாலை நிலத்து வழியா போயிட்டு இருக்காரு. பாலை நிலத்து வழியா வியாபாரம் பண்ண போறாரு. போகும்போது சொல்றாரு, இந்த பாலை நிலத்துடைய வெப்பம் எப்படி இருக்கு தெரியுமா, என் தலைவியை பிரிஞ்சு நான் இந்த பாலை நிலத்துல போகக்கூடிய வெம்மை எப்படி இருக்கு தெரியுமா, கரிகால சோழனுடைய போர் செய்யும் போது அந்த வெம்மை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். கரிகால சோழன் கோவத்தோட போருக்கு போறாரா, எப்படி வெப்பம் அந்த முகம் அனல் பறக்கும், அந்த மாதிரி இந்த பாலை நிலத்தோட இது இருக்கு. இப்போ கரிகால சோழன் சரி, இந்த பாலை நிலம் எப்படி வெறுமையா இருக்கு, ஆளே இல்லாம இருக்கு, எப்படி இருக்கு தெரியுமா, இந்த தலைவி இல்லாத என்னுடைய தலைவி என் கூட இல்லாத இந்த பாலைவனம் வந்து, இந்த பாலைவனம் சொல்ற பாலை நிலம் ஒரு வெறுமையா இருக்கு. எப்படி வெறுமையா இருக்குன்னா, கரிகால சோழன் போர் தொடுத்து போயிட்டாருன்னா மொத்த படையும் கரிகால சோழன் வழியா போயிடும். அப்ப அந்த பூம்புகார் வெறுமையா இருக்கும், ஆள் இல்லாம. அப்படித்தான் இந்த பாலை நிலம் எனக்கு இருக்கு. புரியுதுங்களா? அதாவது தலைவன் தலைவியை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த வெறுமையை சொல்லும் போது கூட கரிகால சோழனுடைய புகழை வச்சு சொல்றாங்க. இதுல தலைவன் தலைவி வேற. தலைவன் தன் தலைவி மேல இருக்கக்கூடிய அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தும் போது உவமையாக கரிகால சோழனை பத்தி பாடியிருக்காங்க. புரியுதுங்களா? டைரக்டா கரிகாலனா பாடல. இதுதான் இந்த நூல் வந்து அகம் சார்ந்த நூல். ஆனா அதுல யாருடைய பெருமை பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கரிகால சோழன். அதனால இந்த நூலுக்கு பாட்டுடைய தலைவன் இல்ல. இது உள்ள சிறப்பிக்கப்பட்டவர் தான் யாரு அப்படின்னு கேட்டா கரிகாலன். சரிங்களா? கிளியராங்க? ஓகே, இதுதான் இதுல இருக்கக்கூடிய நம்ம பாக்குறோம்ல, அகநானூறுலயே கழுமலம் போர் பத்தி பாடணும்ல. கழுமலம் போர் சோழன் கோச்சங்கனானுக்கும் கணைக்கால் இரும்புரைக்கு இடையில நடந்து கழுமலம் போற அகநானூர்ல படிச்சோம்ல, அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? அப்போ பாடினது கடியலூர் ருத்ரங்கண்ணனா. இதுக்கு பாட்டுடைய தலைவன் இருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுல யார சிறப்பிச்சு பாடியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க கரிகால் மாவளத்தான பாடியிருக்கோம். இன்னும் 301 வரிகளுங்க. இது என்னப்பா அப்படின்னு கேட்டா பொதுவாக வஞ்சிப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா வஞ்சிப்பா பிளஸ் ஆசிரியப்பா. சரிங்களா? ஆசிரியப்பாவுல இடையில கொஞ்சம் வஞ்சிப்பா வந்திருக்கு. சரிங்க, ஆசிரியப்பா மற்றும் வஞ்சிப்பா இருக்கும். சரிங்களா? வஞ்சி அடிகள் கலந்து ஆசிரியப்பா. ஊர் இதுல எந்த ஊருங்க பாடியிருக்கோம் அப்படின்னு சொன்னா காவிரி புகும்பட்டினம். காவிரி பூம்பட்டினத்துக்கு தான் நிறைய பேர் இருக்கு. காவிரி பூம்பட்டினம், பூம்புகார்னு சொல்றோம் இல்லையா? சோழர்களின் தலைநகர், சரி, போற்றோம் துறைமுகமாவும் இருந்துச்சு. பின்னாடி கரிகால சோழன் காலத்துல தலைநகரமா மாறிச்சு. அப்படிப்பட்ட இதைத்தான் சொல்லியிருக்கோம். இப்போ ஊர்ல என்ன சொல்றோம், காவிரி பூம்பட்டினம்,
அல்லது புகார் அல்லது பூம்புகார்னு சொல்லக்கூடிய ஊரைத்தான் இதுல வந்து நம்ம பாடியிருக்கோம். இப்ப பாடுனது கடியில் ஒரு திறங்கண்டனா பாட்டோட தலைவன் உண்டா அப்படின்னா கிடையாது. இதுல யாரை பத்தி சிறப்பிச்சு பாடியிருக்கோம் அப்படின்னு சொன்னா கரிகால சோழனை பத்தி பாடியிருக்கோம். சரிங்களா? கரிகால சோழனை பாடியிருக்கோம். தென் என்ன இருக்கு, 301 பாடல் அடிகள் இருக்கு, பாடல் அடிகள் வரிகள் தான் இருக்கு. அப்புறம் எந்த ஊரை பத்தி பாடியிருக்கோம், பூம்புகாரை பத்தி பாடியிருக்கோம். பேசிக் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கு வேற பேர் என்னங்க, வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு ஒரு பேரு. வஞ்சி நெடும்பாட்டுன்னு ஒரு பேரு, பயண வழிகாட்டி அப்படின்னு இதுக்கு பேர். வஞ்சி நெடும்பாட்டு பயண வழிகாட்டி. முடிச்சா பேசிக் டீடைல்ஸ் முடிச்சிட்டீங்களா? உள்ள என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன பாட்டு வரி இருக்குன்னு பார்ப்போமா? என்ன சொல்லியிருக்காங்க, காவிரியோட சிறப்பு, சோழ நாட்டு வளமான காவிரியோட சிறப்பு. காவிரியார் இருக்கு இல்லையா, காவிரியாரோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. பண்டமாற்று வணிக முறை, பார்ட்டர் சிஸ்டம். இது என்ன, நம்மகிட்ட காயின் சிஸ்டம் அப்படின்னு கிடையாது, இல்லை நாணய முறைகள் கிடையாது. இப்ப என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை கொடுத்துதான் இன்னொரு பொருளை வாங்குவோம். ஸோ அப்படி இந்த உப்பு நெல் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதை இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெல் உப்பு தான் இதுல சொல்லியிருக்காங்க. நெல் உப்பு இருக்கு இல்லையா, நெல்லை கொடுத்ததுக்கு ஈக்குவலா உப்பு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ள பார்ட்டர் சிஸ்டம். ஸோ இந்த பண்டமாற்று முறை பற்றி தான் நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கு. வேறங்க, இயற்கை வளமிக்க இடங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதா. நம்ம இங்க இந்த இதை பத்தி எல்லாம் சொல்லுவேன், இந்த பாலை நிலம், பூம்புகாரோட சிறப்பு, இந்த மாதிரி சொல்லும்போது இயற்கை வளமிக்க இடங்கள் சோழ நாட்டுக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மக்களின் விளையாட்டு இடங்கள். சரிங்க, இந்த மக்கள் என்னென்ன விளையாட்டு விளையாடுனாங்க இந்த மாதிரி இல்லையா, இதுல வந்து சொல்லுவாங்க. ஒரு வீட்டோட மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா பெண்கள் விளையாடிக்கிட்டு இருந்ததை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பெண்கள் விளையாடிட்டு இருந்தது சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது இருக்கு. அந்த டீட்டெயில் நான் இன்னொன்று ரொம்ப சொல்றேன். அடுத்து நடிகர்கள். நடிகர்கள் நமக்கு தெரியலையா, நடிகர்கள் அப்படின்னா யாருக்கு நடுறது, போர்ல இறந்து போன வீரர்களுக்கு. நம்ம இதை பத்தி முன்னாடி பார்த்திருக்கோம். ஸோ போர்ல இறந்து போன வீரர்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வேற ஆணிரைகளுக்காக உயிர் கொடுத்தவங்க, இந்த ஆடு மாடுகளை காப்பாத்துறதுக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சிங்கம் புலிகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு உயிர் விட்டுருப்பாங்க இல்லையா, இப்படிப்பட்டவங்களுக்கு நடக்கூடியதான் நடிகர்கள். இதை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப நடிகர்களை பத்தி சொல்லியிருக்கோம், மக்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் இடங்களை பத்தி சொல்லியிருக்கோம், இயற்கை வளமிக்க இடங்களை சொல்லியிருக்கோம். என்ன இருக்கு, வாட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறையை சொல்லியிருக்கோம், காவிரியோட சிறப்பை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இருக்க நான் சொல்லும்போது சொல்றேன். தலையாடை அணிந்த மகிழியர், தலையாடை இலை தழை இருக்கு இல்லையா, இதை ஆடை அணிஞ்ச பெண்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டை வந்து ஒரு பாட்டுல சொல்றாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க, நெல் மூடைகள் அடுக்கப்பட்டிருக்கு. சரியா? நெல் அடுக்கப்பட்டது, அதுக்கு உள்ள அதை தாண்டி வீட்டோட வாசல் தாழ்வாரத்துக்கு போறோம். ஒரு மாடி வீடு, அதோட தாழ்வாரம் சாய்வா இருக்கு. ஸோ அது உள்ள போனோம்னா குகை மாதிரி படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டு கொஞ்சம் ஒடுக்கமா இருட்டா இருக்கு, பாக்குறதுக்கு ஒரு குகைக்குள்ள போற மாதிரி இருக்கு. இந்த படிக்கட்டு வழியா மேல ஏறி போனோம்னா மொட்டை மாடி இருக்கு இல்லையா, அங்க வந்து என்ன பண்றாங்களா, பெண்கள் வந்து வெறியாடி, வெறியாடல், அதாவது சாமி கும்பிடும்போது இதெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வெறியாடல், குறவை, இதெல்லாம் அங்க நடத்திட்டு இருந்தாங்களாம். சரிங்க? அதாவது கோயில் வந்து சாமியார் என்ன பண்ணும், இந்த சாமி கும்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, குறவை பாட்டு பாடுவாங்களே, பெண்கள் எல்லாம் வட்டமா நின்று கை கோர்த்து நின்று கும்மி பாட்டு பாடுற மாதிரி வட்டமா நின்று பாடுவாங்களாங்க, குறவை கூத்து. ஸோ அந்த மாதிரி குறவை கூத்து ஆடுறாங்க. சாமி வந்து ஆடுற மாதிரி வெறிய ஆடி அங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க? பார்த்தோம். வெளியில வந்து நெல் மூடைகள் அடுக்க வைக்கப்பட்டுள்ள வீட்டை, அந்த நெல் மூடைகள்லாம் தாண்டி உள்ள போனோம் அப்படின்னாக்கா அங்க வந்து சரிவான தாழ்வாரம் இருக்கு. அதை தாண்டி உள்ள போனோம்னா வீட்டுல மாடிப்படி இருக்கு, குகை மாதிரி இருக்கக்கூடிய மாடி படிகள். இது வழியா நம்ம மேல போனோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மொட்டை மாடியில பெண்கள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி, குறவை கூத்து நடத்தி வெறியாடல் நடத்தி தலை ஆடை அணிந்து, இலை தலையில ஆடை அணிந்து அங்க இருப்பாங்க. சோ அதை பத்தி சொல்லுவாங்க, தலை ஆடை அணிந்தது. வணிக சிறப்பு, இது கீழே பாடலோட சேர்த்து பார்க்க போறோம். வணிக சிறப்புனா என்ன அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இங்க என்ன இருக்கு, நம்ம காவிரிப்பட்டினம் பூம்புகார் இருக்கு இல்லையா, பூம்புகார்ல என்னென்ன வணிகம்லாம் இருந்துச்சு, ஸோ அதுக்கு பல நாடுகள்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லைங்க, அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். கீழே வந்து நம்ம இருக்கு பார்ப்போம். அடுத்து பாட்டுடை தலைவன் கரிகால சோழனை பத்தி, வீரம் வெற்றி அதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சதுங்க, பட்டினப்பாளையனாலே கரிகால சோழன் தானே. சரி, இதெல்லாம் இதுல இருக்க செய்திகள். இதை பாடல் வழியா இப்ப கீழே பார்க்க போறோம். என்னென்ன பாட்டு இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு 3-4 பாட்டு இருக்கு. 1 2 3 பாட்டு இருக்கா? சூப்பருங்க. இந்த 3 பாட்டுல நிறைய இருக்கு. 4 பாட்டு, 4 பாட்டு அதான பார்த்தேன். அரிமா அன்ன அணங்குடை துப்பின் திருமாவளவன் தெவ்வற்கு ஒக்கிய வேலினும் வெய்ய காணம் அவன். சொன்ன பாத்தீங்களா, அதாவது அரிமா அன்ன. சரியா? அரிமான சிங்கம், சிங்கத்தை போன்ற வலிமையுடைய, துப்புனா வலிமை,
திருமாவளவன் அப்படிங்கிறது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா கரிகால சோழனுடைய இயற்பெயர். திருமாவளவன் இருக்கு இல்லையா, திருமாவளவன், இது யார சொல்லியிருக்காங்க, கரிகால சோழனை சொல்லியிருக்காங்க. கரிகால் மாவளத்தான், கரிகால் பெருவளத்தான், திருமாவளவன் சொல்லுவோம், கரிகால சோழனுடைய இயற்பெயர். சரி, இந்த கரிகால சோழன் இருக்கார் இல்லையா, இவருடைய வேல், இவருடைய வேலோட வெப்பம் மாதிரி எது இருக்குதான், பாலை நிலம். பாலை நிலத்தோட வெப்பம் எப்படி இருக்குன்னா கரிகால சோழனுடைய சினத்தோட கோவத்தோட எரியக்கூடிய வேல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கரிகால சோழனுடைய வீரத்தை சொல்றாங்க. சரிங்க, ஒரு சிங்கம் போன்ற அணங்குடை, ஒரு தெய்வம் போன்ற துப்பு வலிமையுடைய இந்த திருமாவளவன் எரிந்த, அதாவது கரிகால சோழன் எரியக்கூடிய இந்த வேலின் வெப்பத்தை போன்றது பாலை நிலத்தோட வெப்பம். ஏன்னா இந்த பட்டினப்பாலையில எதை பத்தி பாடிருக்காங்கன்னா, பட்டினம்னா காவிரி பூம்பட்டினம், பாலை அப்படின்னு சொல்றது பாலை திணை. இதுல பொதுவா பாலை திணை அதிகமாகவும் நெய்தல் திணை குறையாகவும் பாடியிருப்பாங்க. சரியா, காவிரி பூம்பட்டினத்தையும் பாலை திணையையும் பாடினதுனாலதான் இது என்ன சொல்றோம், பட்டின பாலைன்னு பேரே வச்சிருக்கோம். சரியா, அப்ப தலைவியை பிரிந்து போகக்கூடிய பாலை நிலத்தோட இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஓகே, அது ஒண்ணுங்க. அது பாப்பா, முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும், இங்க பாருங்க, முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரியும் கூந்தல் வயங்கியதை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே கூறுகி. சரிங்க, இதுல பாருங்க, முட்டாச்சிறப்பின் பட்டினம் என்னது, முட்டாச்சிறப்புனா குறைகள் இல்லாத அப்படின்னு இருக்கு. குறைகள் இல்லாத சிறப்புகளுடைய பட்டினம். என்ன சொல்றாங்க, அதுல தலைவன் சொல்றாரு, கொஞ்சம் கூட குறையே இல்லாத பட்டினமான, கொஞ்சம் கூட குறையே இல்லாத சிறப்புகளுடைய பட்டினமான இந்த இது, இந்த காவிரி பூம்பட்டினத்தை தந்தாலும் நான் எங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னா, வார் இரும் கூந்தல், இரும் கூந்தல் அதாவது கரிய கூந்தலை உடைய, கரிய கூந்தலை உடைய என் தலைவியை விட்டு வரமாட்டேங்கிறேன். வயங்கி இலை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குறையே இல்லாத பட்டின காவிரி பூம்பட்டினமான, குறை சொல்ல முடியாத அளவிற்கு நிறைய சிறப்புகளை உடைய இந்த பட்டின, இந்த இது சொன்னோம், காவிரி பூம்பட்டினத்தை எனக்கு கொடுத்தா கூட நான் எங்க இருந்து வரமாட்டேன், இந்த இருண்ட கரிய கூந்தல்களை உடைய மென்மையான தோள்களை உடைய என் தலைவியை விட்டு வரமாட்டேன். இந்த பாட்டு புரியுதுங்களாங்க? ஏன் இது வந்து அகம்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு புரியுதா? இப்ப என்ன சொல்றாங்க, அந்த தலைவியும் சொன்ன மாதிரி ஆச்சு, அதே நேரத்துல அதை விட சிறப்பு மிக்க காவிரி பூம்பட்டினத்தையும் சொன்ன மாதிரி ஆச்சு, ஆனா இதோட சிறப்பு என் காதல்னு சொல்ற மாதிரி ஆச்சு. இந்த பாட்டை பார்த்தீங்களா, அழகி இருண்ட கரிய கூந்தலை உடைய மென்மையான தோள்களை உடைய என் தலைவியை விட்டு நான் வரமாட்டேன், எதை கொடுத்தாலும் அந்த நீங்க குறையே சொல்ல முடியாத காவிரி பூம்பட்டினத்தை கொடுத்தாலும் சரி நான் வரமாட்டேன். இப்ப இதை சொல்லும் போது அதை சொல்றதா, இதுதாங்க அந்த சிறப்பு. இதுதான் பாக்குறதுக்கு புறம் மாதிரியே இருக்கும், ஆனா அகமா இருக்கும். சரியா, இது வந்து அகத்திணை பாடல். திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்றதுக்காகவும் பாடல் பார்க்கணும். இதெல்லாம் முக்கியமான பாடல் வரிகள் பார்த்துக்கணும். சரியா, ஓகேங்க. அடுத்துங்க 2 பாடல் பத்திலா, 3ஆவது பாட்டு பார்ப்போமா, வணிக சிறப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டு படிச்சிருப்பீங்க, கொள்வதும் மிகை கூடாது, கொடுப்பதும் குறைகூடாத. வணிகர்களை பத்தி சொல்றீங்க. சொந்த பாட்டுல முக்கியம் சொல்ல பார்ப்போமா. கொடுமேழி நசை உழவர் நெடுமுகத்து பகல் போல நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் வடுவஞ்சு வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகக்கூடாது, கொடுப்பதும் குறைபடாது. சொல்லி கொடுமேழி நசை உழவர். நசை உழவர்னா யாரு, உழவர், உழவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. உழவு தொழில் செய்யக்கூடிய உழவர்கள். உழவர்களுடைய கொடுமேழி, மேழினா கலப்பை, கொடுமேழினா அந்த வளைஞ்சிருக்கக்கூடிய, அதாவது கொடுங்கோல் சொல்லலாங்க, அந்த வளைஞ்சது. சரியா, வளைஞ்சிருக்கக்கூடிய கலப்பையில, அதாவது உழவர்களின் வளைஞ்சிருக்கக்கூடிய கலப்பையில இருக்கக்கூடிய ஆணி மாதிரி. சரியா, யார் இருப்பா, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்னு யார சொல்றாங்கன்னா வணிகர்களை சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது சொல்றாங்க உழவர்களுடைய வளைந்த ஏற்கலப்பை இருக்கே, அதான் கொடுமேழின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வளைஞ்சிருக்கக்கூடிய கலப்பையில நடுவுல இருக்கக்கூடிய ஆணி போல நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், அந்த பக்கம் இந்த பக்கம் சாராமல் நல்லது மட்டுமே நினைச்சு நடுவுல நிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் இந்த காவிரி பூம்பட்டினத்துடைய வணிகர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு இவங்க எப்படிங்க வணிகம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, கொள்வதும் மிகக்கூடாது, கொடுப்பதும் குறைபடாது. கொள்வதும் தானே வாங்குறது, காசு அதிகமா வாங்க மாட்டாங்க, கொடுப்பதும் குறைபடாது, கொடுக்கக்கூடிய பொருளையும் குறையா கொடுக்க மாட்டாங்க. ஸோ குவான்டிட்டியும் கரெக்டா இருக்கும், அதுக்கான ப்ரைஸும் நார்மலா இருக்கும். சரி, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கொள்வதும் மிகை கொள்ளாது, காசு நிறைய வாங்க மாட்டாங்க, கொடுக்குற பொருளையும் குறையில்லாம கொடுப்பாங்க. இதுதான் காவிரி பூம்பட்டினத்து வணிகர்கள். அப்ப காவிரி பூம்பட்டினத்து வணிகர்களை பத்தியும் இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்ப வணிக சிறப்பு தான் இங்கே இருக்கு.
இந்த பாடல் வரியெல்லாம் புக்ல இருக்கிறதாங்க, ஸ்கூல் புக்ல அங்கங்க தனித்தனியா இருக்கு, நிறைய டைம் கேட்கறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், அந்த முழு பாட்டை தூக்கி போட்டோம். சரியா? இப்ப பாத்தீங்க இல்லையா, இதுல முட்டாச்சிறப்பின் பட்டினமும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதா என்ன சேர்த்து பார்த்துக்கிட்டோம். அரிமா அண்ணா அணங்குடி தெய்வம் ஃபுல்லா தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம தனித்தனியா எடுத்துக்கிட்டோம். சரியா? இந்த பாட்டு அதோட சூப்பருங்க. மேத்த ஃபாலோயிங்லாம் கேட்கலாம் இந்த பாட்டை. சரிங்க, பாட்டை பார்ப்போமா? இங்க பாருங்க. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும், புறவினா குதிரை. நீரின் வந்த, அதாவது நீர்னா கடல், கடல் வழியா வந்த, நீர்னா தண்ணி சொல்லுலையா, கடல் வழியா வந்த புறவி. ஏன்னா நம்ம ஊர்ல குதிரை கிடையாது, இம்போர்ட் தான் பண்ணியிருப்போம் இல்லையா, அது நமக்கு தெரியும், இம்போர்ட் தான் பண்ணும் இல்லையா. அப்போ இங்க கடல் வழியா தான் நமக்கு என்ன வந்திருக்கு, அதாவது பூம்புகாருக்கு எதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னு படிக்கணும். சரிங்க, இறக்குமதினா இந்தியாவுக்குள்ள நினைச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. சோ இதுல கொடுக்குற பாட்டு என்ன அப்படின்னா, பூம்புகாருக்கு எந்தெந்த ஊர்ல இருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் நீங்க பாக்குறீங்க. சரியா? பூம்புகாருக்கு என்னென்ன எங்க இருந்து கொண்டு வந்தாங்க, இது மேத் ஃபாலோயிங்ல கேட்கறாங்க, கொஞ்சம் பாத்துக்கணும். சரியா? இது எப்படி மேத் ஃபாலோயிங்ல கேட்கலாம்னா இப்ப சொல்றேன். சரியா? ஓகே. நீரின் வந்த நிமிர்வரை புறவியும், அதாவது இந்த புறவி அப்படின்னு சொல்றாங்க, குதிரையை சொல்லிருக்கோம் இல்லையா, குதிரை எல்லாம் எங்க இருந்து வருது, நீரின் வழியாக, அதாவது கடல் வழியாக வந்திருக்கு, அது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து பாருங்க, காலின் வந்த கருங்கரி மூடையும், கரினானது மிளகு. காலின் வந்தனா நிலம் வழியா, நிலம் வழியா எப்படி இந்த மாட்டு வண்டி இதெல்லாம் ஏத்தி கொண்டு வந்திருக்காங்க, அதனால காலின். ஆமா, மாட்டு வண்டி குதிரைகள் எல்லாம் ஏத்துனா அது நடந்ததுன்னு வருது, அது காலின் வழி. அப்ப இது எங்க இருந்து வந்திருக்கு, நமக்கு வந்து மலபார் பகுதியில இருந்து, மலபார் பகுதியிலிருந்து நிலம் வழியாக லேண்ட்வேல வந்திருக்கு. சரிங்க, நிலம் வழியாக. மலபார்னா எங்க, கேரளா. சோ கேரளா பகுதியில இருந்து இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டியில எல்லாம் ஏத்தி ஒண்ணு இருக்காங்க, அது காலின் வழியே. சரியா? அதான் மலபார்ல இருந்து வந்திருக்கு. இப்படித்தான் மேத்த ஃபாலோ வைக்கிறாங்க, இந்த பக்கம் மிளகுனா இந்த பக்கம் மலபார். சோ அப்படி மேட்ச் பண்ணு வைக்கலாம். சரியா? அடுத்துங்க, வடமலை பிறந்த மணியும் பொன்னும். சரியா? மணி, கிளாஸ் ஸ்பீட்ஸ் எல்லாம், ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம இதில் படிக்கிறோம் இல்லையா, வைரம் வைடூரியம் மரகதம் மாணிக்கம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னது, பொன் தங்கம், இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்குதான், வடக்கு மலைகள். சரிங்க, நார்தர்ன் மவுண்டைன்ஸ். வடக்கு மலைன்னா எங்கங்க, நம்ம இமயமலை பகுதி எடுத்துக்கோங்க. இமயமலை பகுதி இருக்கா, இமயமலை பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஏரியா. இப்போ பொதுவாக கோல்டு எல்லாம் நம்ம எங்க இருந்து இம்போர்ட் பண்ணிருப்போம்னா, நமக்கு கோல்டன் ஆர்னமெண்ட் செய்ய தெரியும், தங்க ஆபரணங்கள் செய்ய நமக்கு தெரியும். ஆனா கோல்டு ரா மெட்டீரியலா எங்க இருந்து நம்ம வாங்குறோம், சைனால இருந்து. சோ சைனா எங்க இருக்கு, இமயமலை தானே, அதைத்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, வடமலை அப்படிங்கிறது. முன்னாடி படிச்சிருப்போம்ல, ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும்போது தங்கம்லாம் எங்க இருந்து இம்போர்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க, சைனால இருந்து. சோ அந்த சைனாங்கிறது இமயமலையில இருக்கு, அதைத்தான் வடமலைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மணிகள், இப்ப சொல்ல வைரம் வைடூரியம் மரகதம் மாணிக்கம் இதெல்லாம் எங்க இருந்து இருக்கும், பொதுவா நம்ம உத்தரகாண்ட் ஏரியால உண்டு. சுந்தரருடைய திருக்கேதாரம் அப்படி ஒரு நூல் படிச்சிருப்பீங்க இல்லையா, 7th புக்ல இருக்கும். அதுல கடைசி லைன்ல கூட கொடுத்திருப்பாங்க, மண் நின்ற மதவேளங்கள் மணிவாரிக் கொண்டு ஏறிய கிண்ணென்று இசைமுரலும் திருக்கேதாரம் எண்ணீரே. திருக்கேதாரம்னா என்னது அப்படின்னா கேதார்நாத் இல்லையா. மண் நின்ற மதவேளங்கள் மணிவாரிக் கொண்டு எரிய கிண்ணென்று இசைமுரலும் திருக்கேதாரம் எண்ணீரே. நம்ம ஊர்லலாம் யானை மண்ணழியா தலையில போடும். கேதார்நாத் உத்தரகாண்ட் இருக்குல்ல, இமயமலை, அங்கெல்லாம் இருக்க யானைகள் மணிக்கற்களை தலையில போடுவான், அப்பொழுது இருக்கான். அப்படி அதுல வரக்கூடிய சவுண்ட் இருக்குல்ல, 2 மணிக்கற்கள் உரசும் போது அந்த சவுண்டே சொல்லுங்க திருக்கேதாரத்தோட புகழ் என்ன அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருப்பாரு. அப்போ அந்த ஏரியாவுக்குள்ளதான், எங்க இமயமலை ஏரியாலதான் இந்த மாதிரி நம்ம ஆர்னமெண்ட் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கற்கள், ஸ்டோன்ஸ், கிளாஸ் பீட்ஸ் எல்லாமே கிடைக்கும். மணிக்கற்கள் எல்லாம், தங்கமும் அங்கதான் கிடைக்குது. அங்கிருந்து பூம்புகாருக்கு வருது. சரியா? வடமலை பிறந்த மணியும் பொண்ணும், குடமலை பிறந்த ஆரமும் அகிலும். ஆரம்னா சந்தனம், சரி, சந்தனமும் அகில், சாண்டல்வுட் ரோஸ்வுட் இருக்கலாங்க, சந்தனம் செம்பரம், அது சொல்லியிருக்காங்க. இதே கடை குடமலை. குடம் அப்படின்னா குடக்கு குணக்குன்னு படிப்போம் இல்லையா, குடம் அப்படி, குடக்கு அப்படின்னு சொன்னா மேற்கு. சோ மேற்கு மலை, வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை சொல்லுவாங்க, மேற்கு மலைகள். சோ இப்ப மேற்கு மலைகள்ல இருந்து என்ன வந்திருக்கு, ஆரமும் அகிலும். குடமலை பிறந்த ஆரமும் அகிலும். ஆரம்னா சந்தனம், அகில்னா செம்மரம், ரோஸ்வுட், அது அகில் மரம். சரிங்க, ஓகே. இப்போ வடமலைன்னா நார்தர்ன் மவுண்டன்ஸ் பாத்தீங்க, ஹிமாலயாஸ். சோ குடமலை அப்படின்னு சொல்லும்போது என்னது, வெஸ்டர்ன் காட்ஸ். சரியா? மேற்கு மலை. குடமலைனா குடக்கு, குணக்குனா கிழக்கு முடிப்பால அதுங்க. அது படிப்பா வாங்க. தென்கடல் முத்து, சதன் சி. சரிங்க, இது எங்க கொற்கை இருக்கு இல்லையா, கொற்கையில கிடைக்கக்கூடிய முத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சதான் ஈஸியா இருக்கும். சரியா? தென்கடல்லாம் இது கொற்கை. இப்ப இதெல்லாம் மேத்ஸ் ஃபாலோயிங் இப்படிதான் கேட்பாங்க. சந்தனம் அகில் மேற்கு மலைகள், முத்து தென்கடல், இந்த மாதிரிதான் கேட்பாங்க. அதுக்குதான் இந்த பாட்டை சொல்லுவாங்க, மேத்ஸ் ஃபாலோயிங்ல கேட்பாங்க. சரி, ஓகே. இதெல்லாம் ஹிஸ்டரி புக்ல இருக்கு, 6th ஹிஸ்டரி நினைக்கிறேன், சம்திங் ஸ்கூல் புக்ல ஒரு ஸ்டாண்ட்ல உண்டு. சரிங்களா? ஹிஸ்டரியில. ஓகே. குணகடல் துகிரும்,
குணகடல்லாம் என்னங்க? பொதுவா குடக்கு அப்படின்னு சொன்னா மேற்குன்னு சொன்னோமா, குணகடல் என்ன? கிழக்கு கடல். குணக்குனா கிழக்கு, சோ கிழக்கு கடல், ஈஸ்டர்ன் சி. ஓகே, துகிர்னா என்னங்க அப்படின்னு கேட்டா பவளம். துகிர்னா என்னது? பவளம் பொருள். அப்புறம் நமக்கு கிழக்கு கடல்ல இருந்தா என்ன இருக்கு? பவளம் வந்திருக்கு. சரிங்க, பொதுவாக நம்ம படிப்போம் முன்னாடி வந்து கிரேட் பேரியர் ரீஃப், பெரிய பெரிய பவளப்பாறைகள்லாம் நமக்கு கிழக்கு பக்கம் இருக்க ஆஸ்திரேலியா ஏரியால தான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் பவளப்பாறைகள் எங்க இருக்கு? பசிபிக் ஓஷன் அந்த ஏரியால இருக்கு இல்லையா? சோ பார்த்தோம்னா நமக்கு கிழக்கு பக்கத்துல, நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிழக்கு பக்கம் தான் என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி பவளம்லாம் இருந்திருக்கு. சோ அப்ப குணகடல், குணக்கு கடல் பகுதியில இருந்து பவளம் வருது. கங்கை வாரியும் காவிரி பயணம். கங்கை வாரியும் காவிரி பயணம்னா கங்கை சமவெளி, கங்கா பிளைன்ஸ்லயும் காவிரி டெல்டா, காவிரி இருக்கு, அதுவும் வருது. சரிங்க, கங்கை சமவெளி, கங்கா பிளைன்ஸ், சோ காவிரி ஏரியால கூடிய விளையிறது இந்த மாதிரி பொருட்களும் இங்க கொண்டு வரும். கங்கை வாரியம் காவிரி பயணம், இங்க விளையக்கூடிய விவசாய பொருட்கள். சரியா, அக்ரிகல்ச்சர் குட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஈழத்து உணவும். சரியா, ஈழம் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய உணவு, ஈழத்து உணவும். ஸ்ரீலங்கால இருந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வருது. சரிங்க, காளகத்து ஆக்கமும் பிரிச்சு பிடிக்கணும். காளகத்து ஆக்கமும். காளகம் அப்படின்னா என்ன? காளகம்னா கடாரம். கடாரம்னாங்க மலேசியா, இந்தோனேஷியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா. ஆக்கம்னா செல்வம். சரிங்க, காளகத்து ஆக்கமும்னு படிக்கணும். காளகம்னா கடாரம், ஆக்கம்னு செல்வம். அப்ப இந்தோனேஷியா மலேசியா பகுதிகளில இருந்து என்ன கொண்டு வந்துருக்கோம்? அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை இங்க கொண்டு வர்றோம். அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி. ஈண்டினா இங்கு. இப்படி அரிதானது பெரிதானது. அரியவும்னா அரிதானது, ரொம்ப ரேரானது. அருமையானது, பெஸ்ட் அண்ட் பெட்டர் இப்படி சொல்லுங்க. அரிதானது, ரேரானது, அல்லது முக்கியமானது, இம்பார்ட்டன்ஸ் ஆனது. பெரிய பொருட்கள் எல்லாம் ஈண்டினா இங்க. வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும், இதெல்லாம் இங்க வந்திருக்குங்க பூம்புகாருக்கு. இதெல்லாம் வந்திருக்குன்னு பாத்தீங்களா? நீரின் வந்த நிமிர்பெரி புறவியும் குதிரை. சரியா, தண்ணி வழியா குதிரை, கடல் வழியா. காலின் வந்த கருங்கரி மூட்டையும், மலபார்ல இருந்து மிளகு கொண்டு வந்திருக்கோம். வடமலை பிறந்த மணியும் பொண்ணும், மணிக்கற்கள், ஸ்டோன்ஸ் அண்ட் இருக்கு, கோல்டு. இதெல்லாம் எங்க பார்த்தா? ஹிமாலயாஸ், நார்த்தன் மவுண்டன்ஸ். அடுத்துங்க, குடமலை பிறந்த ஆறாம் வகைகளும். சந்தன வகைகள் இங்க இருந்து வந்திருக்கு. குடக்கு மலைனா மேற்கு மலை. தென்கடல்ல முத்து, கிழக்கு கடல்ல பவளம். கங்கை காவிரி கரையில விளைஞ்ச பொருட்கள். ஈழத்து உணவு, இலங்கையிலிருந்து ஃபுட் ஐட்டம்ஸ். காளகத்து ஆக்கமும். காளகம்னா கடாரம், இலங்கை சரி இந்தோனேஷியா தென் மலேசியா ஏரியால இருந்து நமக்கு வந்த செல்வம், ஆக்கம். அரியவும் பெரியவும் நெறிய. அறிவும் பெரியவும் என்னது? அரிதானது, அருமையானது, பெரிய பொருட்கள். நிறைய, அதாவது நெறியன நெருக்கமா இங்க வந்து இருக்கு. இங்க நெருக்கமா இருக்கிறதெல்லாம் பார்த்து வளங்களை, இப்படிப்பட்ட வளங்களெல்லாம் பார்த்து மயங்கி நீ மறந்து நிக்கிறாங்களாம். சரி, இவ்வளவு பொருளானு. இதெல்லாம் இங்க இருந்து எங்க எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா பல நாடுகளுக்கு போகுது. இப்போ என்ன பண்ணிருக்கோம்? பல பகுதிகளில் இருந்து பட்டினப்பாலை காவிரிப்பம்பட்டினத்தை கொண்டு வந்து இங்க இருந்து பல நாடுகளுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். சரியா, இப்ப பார்த்தாலே மணிக்கற்கள்லாம் இங்க இருந்துலாம் வருது இல்லையா? இவ்வளவு செல்வ வளம் மிக்க ஊர்ல பிறந்தவங்க தான் கண்ணகி. அதனாலதான் கண்ணகி சிலம்பத்துக்கு உடைச்சாங்க. இவ்வளவு செல்வ மிக்க ஊர்ல பெரிய வணிகன் மாசாத்துவன் மகனா இருக்கக்கூடிய என் கணவனா திருடி இருப்பான் அப்படின்னு கேட்டதான் சிலம்ப தூக்கி எறிஞ்சாங்க. இல்லைன்னா மெதுவா உட்காந்து அறுத்து பார்த்திருக்கலாம் இல்லையா? தூக்கி எரிஞ்சு உடைக்கப்பட்டது பூம்புகாரின் செல்வ வளமும் வணிகர்களின் சிறப்புன்னு அன்னைக்கு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இதுதாங்க இது. அது மாதிரி சொன்னோம், பாண்டிய நாட்டு முத்து பாண்டிய நாட்டு அரசு காலில் இருக்கு. ஆனா வடக்கு மலையில இருந்து வந்த மணிக்கள் கண்ணகியோட காலில் இருக்கு. அப்ப எவ்வளவு செல்வ சிறப்பு! அதான் உடைச்சு காட்டினாங்க கண்ணகி. புரியுதுங்களாங்க அந்த சீன்? இப்படி புரியுதா? சரி, இதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, இது போல வேற என்ன இருந்துச்சுன்னா, இந்த பூம்புகார்ல பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருந்துச்சு, கலங்கரை விளக்கம் இருந்துச்சு. அடுத்து சுங்கவரி, எக்ஸைஸ் டியூட்டி போடுறதுக்காக அதிகாரிகள், டாக்ஸ் கலெக்ஷன் ஆபீசர்ஸ் இருந்திருப்பாங்க. சரியா, வரி வசூலிக்கும் அதிகாரிகள். இதெல்லாம் இருந்திருக்கு. பல வெளிநாட்டு கப்பல்கள் இருக்கும். பல வெளிநாட்டு கப்பல், ஃபாரின் ஷிப் இருக்கும். தென் கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் இருந்திருக்கு. தென் வேற என்ன இருக்கு? டாக்ஸ் கலெக்ஷன் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. சமண சமயத்தை சார்ந்த ஜெயின் மர்ச்சன்ட்ஸ், சரி, சமண சமயத்தை சார்ந்த வணிகர்கள் அங்க இருந்தாங்க. சரிங்க, சமண சமயம். இதெல்லாம் பட்டினப்பாலையில இன்னைக்கு இருக்கு. சோ இந்த விஷயங்கள் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதுல அப்பப்போ கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதனாலதான் பட்டினப்பாலை இவ்வளவு நேரம் உட்காந்து தனியா பாக்குறோம்ல, அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? பாட்டை பார்த்தோம். தென் இப்ப வேற என்ன இருக்கு? கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் இருக்கு. தென் வேற என்ன இருக்கு? ஃபாரினர் ஷிப்ஸ், வெளிநாட்டினரோட கப்பல்கள் இருக்கு. ஜெயின் மர்ச்சன்ட்ஸ், சமண சமயம் சார்ந்த வணிகர்கள் இங்க இருக்கிறாங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அந்த வணிகர்கள் இங்க இருந்ததா சொல்லப்படுது. அடுத்து டாக்ஸ் கலெக்ஷன் ஆபீசர்ஸ், வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க இருந்திருக்காங்க. இப்படி பட்டினப்பாளையம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நமக்கு பார்த்தோமா,
முதல் 3 பாட்டுல முக்கியமான வரியை மட்டும் பார்த்தோம். 4வது பாட்டை ஃபுல்லாவே பார்த்துட்டோம். சரி, ஆனா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் மேத்ஸ் ஃபாலோயிங் கேட்கறது பார்த்தோம் இல்லையா? இதுல என்ன மீனிங் பார்த்தோம், முட்டாச்சரப்பின் பட்டினம் பார்த்தோம், நடுவு நின்று நன்னெஞ்சினூர் பார்த்தோம், கொள்வதும் மேவலாது கொடுப்பது குறைபடாது ஃபுல்லா பார்த்தாச்சு. சரியா? ஓகே, சரி. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? பட்டியலப்பாலை மறக்காம பார்க்க வேண்டிய ஒரு நூல். நம்ம சோழ நாட்டுடைய வளம், சோழ நாட்டுடைய வணிக சிறப்பு, சோழர்களின் கடல் கடந்த வணிகம், கடல் கடந்த உறவு, இவ்வளவு பகுதியில சோழ நாட்டு அரசர்கள் ஜெயிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப சமீபத்தோட பார்த்திருப்பீங்க இல்லையா? ராஜராஜ சோழன் காலத்துல ஆனைமங்கலம் ஊரை வந்து புத்தர் கோயில் கட்டுறதுக்காக ராஜராஜன் கொடுத்தாரு. இதை பத்தி ராஜேந்திர சோழன் எழுதின ஆனைமங்கல செப்பேடு இருக்காங்க, ஆனைமங்கல செப்பேடு. அந்த ஆனைமங்கல ஊரை கொடுத்தனால ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு செப்பேடு வந்து எழுதியிருப்பாரு ராஜேந்திர சோழன். சோ அந்த செப்பேடு கூட இப்ப சமீபத்துல நம்மளுடைய பிரதமர், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டுருமா? அந்த செப்பேடுக்கு இன்னொரு பேர் என்ன? சரியா? இப்ப சமீபத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி சார் அவர்களால கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு நாட்டுல இருந்து எந்த நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டுச்சு, அந்த காப்பர் பிளேட்டோட இன்னொரு நேம் என்ன? ராஜராஜன் சோழன் வந்து கொடுத்த அந்த ஆனைமங்கல ஊரை பத்தி எழுதுன, அதாவது யார் எழுதியிருக்கா? கொடுத்தது ராஜராஜன், எழுதுனது ராஜேந்திரன் இல்லையா? இந்தோனேஷியால இருந்து வந்த ஒரு மன்னர் கேட்டதுக்காக, புத்தர் கோவில் புத்தா டெம்பிள் கட்டுறதுக்காக இடம் கேட்கிறாரு. அதுக்காக ராஜராஜன் ஆனைமங்கல ஊரை கொடுத்தாரு. சோ இத ராஜேந்திரன் தன்னுடைய செப்பேடுல காப்பர் பிளேட்ல எழுதியிருக்காரு. சரியா? சோ இந்த ஆனைமங்கல செப்பேடு எந்த நாட்டுல இருந்து இப்ப சமீபத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு, அந்த ஆனைமங்கல செப்பேடுக்கு இன்னொரு பேர் என்ன? ஓகே, ஆனைமங்கல பிளேட் எந்த கண்ட்ரில இருந்து இப்போ ரெக்கவர் பண்ணி கொண்டு வரோம், தென் அந்த அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஓகே, சரி, கவனம் பண்ணுங்க. கண்டினியூவா பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்தடுத்த வகுப்புல வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.